train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குளிர்சாதன பெட்டியில் அடுக்கப்பட்ட இளம்பெண்ணின் உடல். பிணமாக சிக்கிய கொலைகாரன். வழக்கை வழிநடத்தும் ஒற்றை டைரி. கர்நாடக மாநிலம் பெங்களூர் வயலிக்காவல் பகுதியைச் சேர்ந்தவர் மகாலட்சுமி. 26 வயதான இவர் கணவரை பிரிந்த நிலையில் தனியே வசித்து வருகிறார். இவர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் இருந்த வீட்டிலிருந்து 2 நாட்களாக கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து மகாலட்சுமியின் தாயாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் மகாலட்சுமியின் தாயாரும் சகோதரியும் அங்கு வந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பார்த்துள்ளனர். அப்போது அங்கிருந்த ஃப்ரிட்ஜில் மகாலட்சுமியின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடல் துண்டுகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கணவரை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்த மகாலட்சுமி உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அஷ்ரப் என்பவருடன் நெருக்கமாக பழகி வந்ததாக சொல்லப்பட்டது. மகாலட்சுமியுடன் பழகி வந்த அஷ்ரப் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் மகாலட்சுமியின் செல்போனை சோதனை செய்தும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் மகாலட்சுமியை கொலை செய்து ஃப்ரிட்ஜில் வைத்தது ஒடிசாவைச் சேர்ந்த முக்தி ரஞ்சன் ராய் என்பது தெரிய வந்தது. இதற்கிடையில் மகாலட்சுமியின் உடல் போலீசாரால் மீட்கப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகு, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி ஒடிசாவின் பத்ரக் மாவட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் முக்தி ரஞ்சன் ராய் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய குறுக்கு விசாரணையில் முக்தி ரஞ்சன் ராய் சாவதற்கு முன்பாக தனது தாயிடம் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். மகாலட்சுமியை கொலை செய்துவிட்டு தனது வீட்டுக்கு சென்ற ரஞ்சன் ராய் மகாலட்சுமிக்கு அதிக அளவில் பணம் செலவழித்ததாகவும் அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மகாலட்சுமியும் முக்தி ரஞ்சன் ராயும் பெங்களூரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பணிபுரிந்துள்ளனர். ஒரே இடத்தில் பணிபுரிந்த நிலையில் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இதையடுத்து மகாலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு முக்தி ரஞ்சன் ராயிடம் அழுத்தம் கொடுத்துள்ளார். இதற்கிடையில் மகாலட்சுமியின் நடத்தை மீது ராய்க்கு சந்தேகம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் இவர்களுக்குள் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த முக்தி ரஞ்சன் ராய் மகாலட்சுமியை கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு முக்தி ரஞ்சன் ராய் தான் செய்த கொலை சம்பவம் குறித்து டைரி ஒன்றில் எழுதி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனை கைப்பற்றிய போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.